ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்டி பரக். திஸ் இஸ் உங்கள் முகமது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி ஹாப்பி ஃபாஸ்டிங் டே. நோன்பு ஸ்டார்ட் ஆகி அல்ஹம்துலில்லாஹ் நல்லதாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நோன்பு துறக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் பண்ணேன், பால் கொல்கட்டைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணினேன். அதான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நோன்பு டைமில் என்னோடய வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகி வரும். சாரி கைஸ், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லை, அதனால தான் வேலையும் பார்த்துட்டு நோன்பு திறந்து இது பண்ணுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். அந்த டைமில் போட முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ், அவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பால் கொல்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, அரிசி மாவு தேவை, 2 ஏலக்காய், சுகர், தேங்காய் பூ இல்லைன்னா தேங்காய் பால் இருந்தால் ஓகே, செஞ்சிடலாம். ஈஸி கைஸ். இப்போ செய்யலாம். அரிசி மாவு தேவையான, நான் வந்து அரிசி மாவு வந்து நான் வந்து கடையில் வாங்கிட்டேன் பாக்கெட்டாக. உப்பு போட்டுக்கணும். இதில் உப்பு போட்டுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம அடுப்பில் வச்சு இது பண்ணோம்ல அப்போ போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, சுடு தண்ணி லேசாக ஊற்ற நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஊற்ற நம்ம வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதுமாரி கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்க வேண்டியதான். சப்பாத்தி மாவு நம்ம பனைய பார்த்தீங்களா, அதே மாதிரி பனைய வேண்டியதான். கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஒரு உருண்டை பிடிச்சி வைக்கும் போது அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க வேண்டியதான். இதே மாதிரி சப்பாத்தி மாவு பனைகிற மாதிரி நம்ம பனஞ்சாச்சு. ஓகேவா? இதேமாரி அரிசி மாவை வந்து சுடுதண்ணில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி இதுமாரி நம்ம பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போடணும். அதுக்கு கையில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெய் தேய்ச்சிங்க. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி வைக்க வேண்டியதான். ஓகே, ரெண்டு கையில் உருட்டி கையில் லைட்டாக வந்து எண்ணெய் தேய்ச்சிங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும்.
இப்போ பாருங்கள் அழகாக உருண்டை பிடிச்சாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ண தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ வந்து சுகர் போட்டுருவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ வந்து சுகரை போட்டுருவோம். இப்போ சுகரை போடுறோம். ஓகே, சுகர் போதும்னு நினைக்கிறேன். சுகரை போட்டோன்னே ஏலக்காயை ஒரு 3 ஏலக்காய் நான் வந்து தட்டி வச்சுருக்கேன், அது போடுங்க. 3 ஏலக்காய் போட்டேன், தட்டி போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை போடுங்க. பொறுமையாக போடணும், உடையாமல். போட்ட உடனே நம்ம வந்து கிண்டவும் கூடாது. நம்ம எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்குவோம். இப்போ வச்சு நம்ம வந்து எதுவுமே வந்து கிண்டக்கூடாது. கிண்டாமல் இப்போ கிண்டுனா வச்சுங்களேன், அந்த பால் எல்லாமே வந்து உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் அந்த பால் வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிண்டணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பூ போட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான். நல்லா சுண்டி வருன்னு முடிஞ்சு பால் கொழுக்கட்டை ரெடி. இது நல்லா கொதிக்குது. எனக்கு வேறு சட்டி இருக்குது, அது வந்து தண்ணி வந்து பொங்கிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சட்டியில் வச்சுருக்கேன். இது வந்து குக்கர் சட்டி, இது அதை யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் நான். அதனால் அதை எடுத்துட்டேன். நல்லா கொதிக்கு. இப்போ வந்து அதெல்லாம் வந்து வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ லைட்டாக நம்ம கிண்டிப்போம். வெந்துருச்சு. கொஞ்சம் எல்லாம் வேக விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றி வேண்டியதான். இப்போ வந்து எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து தேங்காய் பவுட்ரு நம்ம வந்து போட போகிறோம். தேங்காய் பாலை நம்ம ஊற்றலாம், என்கிட்ட தேங்காய் பால் கிடையாது, அதனால் நான் தேங்காய் பவுட்ரு போட போகிறேன். சும்மா எடுத்து நீங்கள் வந்து தூவி விட்டால் ஓகே தான். லைட்டாக ஒரு நீங்கள் எத்தனை உருண்டை போட்டிருக்கீங்களோ அத்தனை உருண்டைக்கு சும்மா ஒரு அளவு. இந்த கலரை பாருங்க, கலர் வந்துடுச்சு. தேங்காய் பவுட்ரு வந்து போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன இது எல்லாமே இப்போ வந்து நல்லா சுண்ட இது பண்ணுது, ஹீட் பண்ணுது. நல்லா சுண்ட கொதிக்க விட்டுருக்கேன். பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பவுலில் அப்படியே மாற்றிடுவோம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வச்சு சக்ஸஸ். பாருங்க, அழகாக இருக்குது.